அச்சமில்லை அச்சமில்லை. மகாகவி எழுத்தின் வலிமை. எட்டயபுர சமஸ்தானத்தில் தனது 11 வயதிலேயே கவிபாடி பாரதி என்ற பட்டத்தை பெற்றார் சுப்பையா. இது அவரது புலமைக்கும் கவித்திறனுக்கும் கிடைத்த மிகச்சிறந்த அங்கீகாரமாகும். ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தனது பேனாவை ஆயுதமாக ஏந்தினார். சுதேசமித்திரன் இதழ் மூலம் விடுதலை தீயை மூட்டினார். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே என்று பாடி அடிமைப்பட்டு கிடந்த தமிழர்களை தட்டி எழுப்பினார். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும் கொண்ட புதுமைப் பெண்ணை பற்றி கனவு கண்டார் பாரதி. அவர் பெண்களை கல்வி கற்று சாதி இரண்டொழிய வேறில்லை என்று கூறி தீண்டாமைக்கு எதிராக குரல் கொடுத்தார். மக்கள் அனைவரும் சமம் என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும். காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடி எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தினார். எளிய முறையில் பகிர்ந்து கொண்ட இந்த உணவே அனைவருக்குமான உயரிய வாழ்வியல் தத்துவமாகும். வறுமையில் வாடினாலும் தன் மானத்தை விடாத அந்த மகாகவியின் பாடல்கள் இன்றும் நீதி, உண்மைக்கும் விடுதலைக்கும் அஞ்சாமல் குரல் கொடுப்பதே உண்மையான கவிஞனின் அடையாளம்.